இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அதிலே பாஞ்சு தாங்கள் அதில் லாபம் எடுக்கிறதுக்கு பதவி லாபம் எடுக்கிறதுக்கு திரிஞ்சது தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய அந்த செல்வராயமையாரின் பாரம்பரியத்தை முற்றிலும் நாசீனம் செய்து கேலிக்கூத்தாக்குகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிடப் போகிற அந்த அறிவிப்பை செய்த உடனே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தர தயார் வேண்டும். நாங்கள் 6 உறுப்பினர்களாக இன்றைக்கு புதிய துணை தவிசாளர் 7 வாக்குகளால் தொஸ்டின் அடிப்படையில் வென்றது. அந்த 7 வாக்குகளில் 6 வாக்குகள் தமிழ் தேசிய பேரவையுடைய வாக்கு. நகரசபையிலே உபதவிசாளருடைய தெரிவுக்கான தெரிவு நடைபெற்றது. அந்த தெரிவு தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே உண்மையிலே நடைபெற்றிருக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரையில் திரு கிஷோர் முன்னாள் உபதலைவர் உபதவிசாளர் ஜனநாயக விரோதமாக இந்த ஆளுநர் ஜனாதிபதியின் ஒரு கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அகற்றப்பட்டார். அவருடைய பதவி நீக்கம் மட்டுமல்ல, அவர் ஒரு எதிர்கருத்தை தெரிவித்ததுக்காக ஒரு உறுப்புரிமையை பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆளுநர் இந்த இனவாத தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துக்கு துணை போகிறார். ஆகவே அந்த வகையில் நாங்கள் உண்மையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த தேர்தலில் நாங்கள் பகிஷ்கரிப்பது, அதாவது கோரம் அந்த தேர்தலை நடத்துவதற்கு அந்தஸ்தை வழங்காமல் செய்வது அவசியம். அந்த வகையில் அவர்கள் இன்றைக்கு பங்காளிகளாக தமிழரசு கட்சியோடு செயல்படுகின்ற இடத்துல தமிழரசு கட்சிக்கும் இந்த தேர்தலில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தால் கோரம் இருக்காத நிலையில் இந்த தேர்தலை நடத்த முடியாது. ஆக குறைஞ்சது இந்த வழக்கு கிஷோர் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்கின்ற இடத்திலே அந்த வழக்கு முடிகிற வரைக்குமாவது இந்த தேர்தலை நடத்தாமல் ஒரு புது நியமனத்தை செய்யாமல் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சி தந்தை செல்வாவுடைய கோட்பாடுகளிலே சித்தாந்தத்திலே செயல்படுகின்ற ஒரு கட்சி அல்ல. இன்றைக்கு அந்த பேரிலே தெற்கிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய முகவர்கள் இன்றைக்கு செயலாளர் பதவியிலே அதை பறித்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆரம்பத்தில் இந்த பதவி நீக்கம் கிஷோர் தொடர்பான பதவி நீக்கம் ஜனநாயக விரோதம் என்று எடுத்தடுப்புக்கு சொல்லி அதை பெருசாக எதிர்த்து அதே நபருக்கு நீதி நடக்கின்ற வகையில் வழக்கும் நடந்து முடிக்காத இடத்துல ஒரு தேர்தலை வைக்கிறதை எதிர்க்காமல் அதில் பாஞ்சு தாங்கள் அதில் லாபம் எடுக்கிறதுக்கு பதவி லாபம் எடுக்கிறதுக்கு திரிஞ்சது தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய அந்த திரு செல்வராயமையாரின் பாரம்பரியத்தை முற்றிலும் நாசீனம் செய்து கேலிக்கூத்தாக்குகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிடப் போகிற அந்த அறிவிப்பை செய்த உடனே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தர தயார் வேண்டும். நாங்கள் 6 உறுப்பினர்களாக இன்றைக்கு புதிய துணை தவிசாளர் 7 வாக்குகளால் ஒரு டொஸ்டின் அடிப்படையில் வென்றது.
அந்த 7 வாக்குகளில் வந்து 6 வாக்குகள் வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய வாக்கு. ஆனால் அப்படி இருக்க வந்து நாங்கள் அந்த தேர்தலில் வந்து நாங்கள் போட்டியிட போகிற இல்லை, மாறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நடந்த அநீதிக்கு அதை சரிப்படுத்துகிற வகையில் தமிழரசு கட்சி அவைக்கு உரித்தான அந்த பதவியை பறித்து கொண்டு போவதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போட்டியிட விரும்பினால் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த வாக்கெடுப்பில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய துணை தவிசாளருடைய வெற்றி எட்டப்பட்டிருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு பக்கம் ஒற்றுமை என்று கூறுகிறேன். ஒற்றுமை என்று கூறுகிறார் என்றால் ஆக குறைஞ்சது தங்களோடையே வந்து பங்காளிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பறைசாட்டி கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் தங்களுடைய அந்த பங்காளிகளுக்கு வந்து துரோகம் அளிக்கிற வகையில், முதுகுல குத்துற வகையில் வந்து செயல்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய செயலாளருடைய அவருடைய எடுபடிகளுடைய சித்தாந்தத்தின் காரணமாக எவருக்குமே வந்து ஒரு மதிப்பில்லாமல், ஒரு நீதி நியாயம் இல்லாமல், அதிகாரத்தை எப்படியென்றாலும் பறித்து எதையும் செய்தால் அதிகாரத்தை பறித்து பதவிகளை பறிக்கிற ஒரு கலாச்சாரத்தை கடைபிடிக்கின்ற ஒரு கும்பலாகத்தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி திட்டமிட்டு வந்து மாற்றப்படுது. அந்த தலைமைத்துவத்தால் வந்து திட்டமிட்டு மாற்றப்படுது. உண்மையிலே ஒரு ஒற்றுமை விரும்புகின்ற ஒரு தரப்பு என்றால் பெருங்கட்சியாக இருக்கின்ற இடத்துல அவர்கள் அவ்வகையிலே வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் இதுதான் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் பிரிஞ்சு நிற்க வேணும். தமிழ் மக்கள் ஒரு நாளும் வந்து ஒன்றுபடக்கூடாது. அதை ஒன்றுபட்டால் தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் தேசிய பேரவை ஓட ஒரு புரிந்துணர்வு வந்தால், அந்த புரிந்துணர்வு ஒற்றையாட்சியிலே இருக்கக்கூடிய ஏக்கிய ராஜ்யவையும் 13ஆம் திருத்தத்தையும் வந்து அடியோடு நிராகரிக்கும். ஆனால் இதே தமிழரசு கட்சி வந்து 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி ஒற்றையாட்சிக்கு இணங்கி அதை ஒரு தீர்வாக அடிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த ஒற்றுமை, அதுவும் குறிப்பாக வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் தேசிய கட்சிகளாக சொல்லக்கூடிய தரப்புகள் ஒரு அறுதி பெரும்பான்மை காட்ட முடியாத ஒரு நிலை, ஒற்றுமை என்றது வந்து அத்தியாவசியம். அரசாங்கத்துடைய தவறான பொய் பிரச்சாரங்களை தமிழ் மக்கள் ஆணை வழங்கினதாக வந்து சொல்லுகின்ற அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கிறது வந்து அந்த ஒற்றுமை என்றது அத்தியாவசியம். ஆனால் அந்த ஒற்றுமை ஒரு நாளும் பெறக்கூடாது. சுமந்திரன் தயாரித்த அந்த ஐக்கிய ராஜ்யவை மெட்ட தமிழ் மலையக முஸ்லீம் கட்சிகளோடு, ஏனென்றால் இந்த கூட்டு சேர்ந்திருக்கிற 6 தரப்புகளும் வந்து ஐக்கிய ராஜ்யவை வந்து ஆதரித்தது, அதை உருவாக்குறதுல வந்து பெரிய பங்காற்றினர். அவர்களை கொண்டு அந்த ஐக்கிய ராஜ்யவை வந்து நிறைவேற்றுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் இது அனைத்தும் ஒரு ஆழமான உண்மை அம்பலப்படுத்துவதற்கு தான் நடைபெறுகின்றது. அந்த வகையில் வந்து எங்களுடைய மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு இயற்கையினுடைய நீதி இன்றைக்கு தன்னுடைய அந்த தன்மையை வந்து நிலைநாட்டியிருக்கிறது. அந்த வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தவிசாளர் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.